என்னோட துபாய் வீடு வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தாங்க. இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி வீடியோ போட சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய கிச்சன் சிங்க்குக்கு மேலே இருக்க கபோர்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு, மில்லட்ஸ், மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரே ஒரு கவுண்டர் டாப் தான் இருக்குது. இதில் ஓடிஜி, மிக்சி, கிரைண்டர் இருக்குது. கிரைண்டருக்கு மேலே இருக்க கபோர்டில் டிஃபன் பாக்ஸ், மிக்சி ஜார், ஜூஸர், இந்த மாதிரி டப்பாலாம் வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்பில் 3 ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ட்ராவில் வந்து சமைக்க தேவையான எல்லா கரண்டி எல்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் கபோர்டில் வந்து பிளேட், டம்ளர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதனால் சமைக்க தேவையான எல்லா குண்டாவும் இதில் தான் இருக்குது. மக்கும் இதில் வச்சுருக்கேன். அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது கொஞ்சம் கார்னர் இடங்கிறதுனால இடம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கீழ் ரேக்கில் மளிகை ஜாமானமும் மேலே பேக்கிங் ஐட்டமும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கபோர்டில் பார்த்திங்கன்னா மேலே மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கு மேலே ஊறுகாய், வரமிளகாய், புளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற ஐட்டமில் ஊர்லேருந்து கொண்டு வந்து எண்ணெய், அந்த பாத்திரம் கழுவுற லிக்விட்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஓடிஜிக்கு கீழே இருக்கிற இந்த கபோர்டில் குக்கர், வடைச்சட்டி, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், அந்த மாதிரி மாவு பூசி இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசின்னு அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். குப்பை போடுற கவர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.